ஸோ நாங்கள் ஃபேமிலியாக வந்து ஷாப்பிங் போனோன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ டிமார்ட்டில் வந்து லட்டுக்கு எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தா, அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஹாய் சொல்லிடுங்க லட்டுமா, ஹாய் சொல்லுங்க. ஹாய் எப்படி சொல்லுவீங்க? சரி சரிம்மா. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அவர் பிஸியாக இருக்கார். ஃபஸ்ட்டு வந்து லட்டுக்கு இந்த பால் வாங்கினோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கினோம். இது வந்து என்னன்னா, லட்டு வந்து வேற ஒரு சின்ன பால் வச்சு உதச்சி விளையாண்டு. ஸோ அதை பார்த்து அவங்க அப்பா வந்து என் பிள்ளை வந்து தனியாக அந்த சின்ன பாலில் விளையாடுது, அதனால வந்து இந்த பெரிய பால் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து வாங்கியிருக்கார். பிள்ளை உதச்சி விளையாடுதான். இன்னும் நேரம் நடக்கவே தெரியல, இதில் உதச்சி விளையாடுறதுக்கு பால் கொடுத்து வச்ச மகராசம் தாங்க. அடுத்து என்ன வாங்க அப்படின்னா, எங்கேயாவது போய் கூட்டத்தில் நின்னா இந்த லட்டுக்கு வந்து வேர்க்குமா. ஸோ கை காத்தாடி இங்க பாருங்க, இதுல எப்ப காத்து வந்து வேர்க்கெல்லாம் போய். இது வந்து இவருக்கு அழகா இருக்குல்லம்மா. அப்பப்ப லட்டு என்ன மாதிரி கேமரா பார்த்துக்குவாரு. கேமரா நம்ம தெரியுறோமா, தெரியுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்குவாரு. ஏமா காத்து வருதா, லட்டு காத்து வருதா. செகண்ட் பொருள் இதுதான். இப்படி பிடிச்சுக்கோ. என்ன எதை எடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிறேன் அந்த பையன், என்னதான் பண்றது. மூணாவது வந்து இந்த ட்ரெயின். இது ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து இந்த தலை இருக்கு இல்லையா, இந்த பச்சை கலர் தலை, இதை வந்து எப்படி சார் தள்ளுங்க சார், இப்படி அமுத்துனா இது பாட்டுக்கு முன்னாடி மட்டும் போகும். இது ரிவர்ஸ்ல வர மாட்டேங்குதுங்க, முன்னாடி மட்டும் தான் போகுது. பட் அழகா இருக்கு. பேட்டரி எல்லாம் எதுவும் இல்லை, சும்மா இப்படி அமுத்திட்டு விளையாண்டுக்கலாம். இது அப்படின்னு போயிடும். எப்படிமா போகும் ட்ரெயின்? சரி, லட்டுக்கு வந்து இவ்வளவுதான். நேத்து வந்து எங்க வீட்டுக்கு ஒரு ரிலேஷன் வந்திருந்தாங்க இவரை பார்க்கறதுக்காக. ஸோ அவங்க வந்து ஒரு மிலிட்ரி ட்ரெஸ்ஸு, ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸு, கூடவே இந்த பாலாத்திர கிண்ணம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல, கியூட்டா இருந்துச்சு. ஸோ இதை காட்டலான்னு சொல்லி தான் எடுத்து வச்சேன். இது ரொம்ப அழகா இருக்கு. இப்படி பாலத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அழகா இருக்கு. குட்டி ஊண்டு லட்டு மாதிரி குட்டி ஊண்டு. லட்டுவோட ஷாப்பிங் முடிஞ்சு. இந்த ஒரு கிளிப்பு, இந்த ஒரு கிளிப்பு வாங்கினேன். என் முடிக்கு இந்த கிளிப்பு கொஞ்சம் பெருசு தான், இந்த ஓகே, கொண்டெல்லாம் போட்டுக்கிறதுனா அப்படி குத்திக்கலாம், அதுக்காக இது வாங்கினேன். அதுக்கப்புறமா என்கிட்ட சின்ன கிளிப்பு இருந்ததெல்லாம் உடஞ்சிருச்சு, அதனால வந்து இந்த கிளிப் வாங்கினேன். இந்த மூணு செட்டு தெரியுதா? ஏம்மா இது மட்டும் பிளர்ரா தெரியுது. இந்த ஒரு 3 செட்டு கிளிப் வாங்கினோம். அழகா இருந்துச்சுல்ல, அதனால அவ்வளோதான் எங்களோட ஷாப்பிங். மீதி எல்லாமே வீட்டுக்கு தேவையானது, ஹாஸ்டலுக்கு தேவையான திங்ஸ் தான் வாங்கணும். இது என்ன பண்ணணுமா, இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த இளவரசருக்கு வந்து மயிலிறகெல்லாம் வச்சு விசிறுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த இளவரசருக்கு வந்து நான் இதை இப்படி பண்ணிட்டே இருக்கேன். ஆஹா, அம்மாக்கு அம்மா முடி பறக்குது. இங்க போய் லட்டுமா, உனக்கு முடியலனால பறக்கலடா. இப்ப பாருங்க லட்டுமா இந்த சீப் இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, இது கீழே போட்டுருவாங்க. இப்பதாங்க அழகா பண்ணா. அந்த வீடியோவை ஆட் பண்ணிட வேண்டியது. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. டாடா சொல்லுங்க, அப்புறம் அம்மா பண்றேன். லட்டுமா டாடா சொல்லுங்க. டாடா. அவ்வளோதான் இன்னைக்கான vlog. போஸ்ட் கொடுப்பாராம் இவருக்கு வந்து இப்படி நான் விசிறுவேன், நான் கை வலிக்க இவர் போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாராம். சார் கெட்ட பேர் சொல்ல போறாங்க. சரி அம்மா பண்றேன், டாடா சொல்லிருங்க.
பாய். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா சொல்லு, நீ சொல்லு டாடா. நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுதான். சரி அவ்வளோதாங்க. எனக்கு விட்டா விடிய விடிய இப்படிதான் காத்து விட்டுற சொல்லிட்டு இருப்பா. டாடா பாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். எப்படி ஆரம்பத்துல அழகா எனக்கு முத்தெல்லாம் கொடுத்து ஆரம்பிச்சாங்க. ஆரம்பம்லாம் வந்துட்டு நல்லா தான் இருக்கு, ஃபினிஷிங் சரியில்லை. டாடா பாய் அண்ட் தேங்க்யூ. லட்சுமி எப்படி தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ எப்படி சொல்லுவீங்க? இப்படி இப்படி கை வைங்க. தேங்க்யூ தேங்க்யூ.